வா போலாம். ஏங்க அவங்க தான் தெரியாம பேசுறாங்க. வா போலாம். அத்தா, அம்மா நீ பேசுறது உனக்கே நல்லா இருக்கா? என்னது? உன் பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ண வந்த அக்காவை இப்படி பேசி அனுப்பிட்டியே. ஏய் சும்மா இருடி, பெரிய மனுஷி. யானை இழைச்சா குதிரை மட்டம். அவ நம்மள மட்டம் தட்டணும்னே வந்திருக்கா. அண்ணன் வீட்ல நான் அன்னைக்கு பேசினேன் இல்ல, அவ இன்னைக்கு என்ன பேசணும்னு வந்திருக்கா. அது புரியாம பேசுறியே, போடி. உனக்கு தான் நல்லது சொன்னாலே பிடிக்காதே. சக்கரை கொஞ்சம் அதிகம் லட்சுமி. வாங்க அண்ணி. வாக்கா வா. எங்கே இப்படி திடீர்னு மாப்பிள்ளையை செக் பண்ணிட்டு போகலான்னு வந்தியா? வீட்டில் பதுவசா இருக்கானா இல்லை ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கானான்ட்டு? டேய் சும்மாருடா, நீ இன்னும் சம்மந்தியே ஆகல, அதுக்குள்ள என்ன விரட்டுறியே? சம்மந்தியானா உன்னை விரட்ட முடியுமாக்கா? அதனால தான் இப்போவே விரட்டி ஆதங்கத்தை தீர்த்துக்கிறேன். லட்சுமி அக்கா காப்பி கொடு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. அத்தை எப்போ வந்தீங்க? இப்பதான்ப்பா. நீ எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன். மாமா நல்லா இருக்காரா? அவரும் அவரோட கோவமும் நல்லமா? என்னடா நீ உங்க அப்பா மாதிரியே பேசுற? வருங்கால மாமனார் இப்படியா விசாரிக்கிறது? விடுங்கம்மா, மாமா சாதாரண மனிதரா? அவரு ஸ்பெஷல் ஆச்சே. உண்மைதான்ப்பா, அவர் கொஞ்சம் வித்தியாசமானவர் தான். அக்கா என்ன ஒரு மாதிரியா பேசுற? மாமா ஏதாவது சொன்னாரா என்ன? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க அண்ணி, நாங்க உங்களை தப்பாவே நினைக்க மாட்டோம். சரி விடுங்க, என்ன நடந்திருக்கும்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அத்தை அதை நான் சொல்லட்டுமா? மாமா என்னை பத்தி உங்ககிட்ட ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அதை எங்ககிட்ட சொல்ல நீங்க தயங்குறீங்க, அப்படிதானே? கம்ப்ளைண்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி கம்ப்ளைண்ட் இல்ல, ஆனா யாராவது என்னை பத்தி ஏதாச்சும் தப்பா சொல்லியிருப்பாங்க. இல்ல மாமா என்னை பத்தி ஏதாச்சும் தப்பா கனவாது கண்டிருப்பாரு. மொத்தத்துல என்னை பத்தி ஏதோ பிரச்சனை. நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கோம். நீங்க உங்க விசாரணை ஆரம்பிக்கலாம், நான் ரெடி. என் வேதனை புரியாம நீ விளையாடிட்டு இருக்க. என் புருஷன் கோவத்துக்கு நான் பதில் சொல்றதா, இல்ல என் தம்பி குடும்பத்தை நான் பாக்குறதா? என் நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாது. அதான் வந்துருச்சுல்ல. நான் லட்சுமி அர்ஜுன் எல்லாம் தயாராக தான் இருக்கும். எதுவாக இருந்தாலும் சொல்லுக்கா. பணக்கார விட்டு சம்மந்தம் பண்ண நினைச்ச போதே இதுக்கெல்லாம் நாங்கள் எல்லாரும் தயாராக தான் இருக்கோம். தம்பி உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் பேசாம இரு. அத்தை அவரை விடுங்க, நீங்க கேளுங்க. தாலி வாங்க உங்க மாமா கிளம்புனாரு, என்னையும் கூப்பிட்டாரு. நானும் கிளம்பிட்டேன். அப்ப எதிரில் சாந்தி வந்தா. அவ்வளவுதான், வழக்கம் போல ருத்ர தாண்டவம் ஆடிட்டாரு. உங்க மாமா பேசினது எனக்கே கஷ்டமா இருந்தது. அப்புறம் அபிராமியை கூட்டிட்டு போயிட்டாரு. அந்த கோவத்துல போனவரு உன்னை கடத்தருல எங்கேயோ பார்த்தாராம். என்னையா? சரி, உன் கூட யாரோ ஒரு பொண்ணு. குழந்தை அதானே? போதும், நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. இதுக்கு மேல என்ன நடந்திருக்கும்னு நான் சொல்றேன். என்னையும் அந்த பொண்ணையும் பார்த்தோன்னே மாமா அதுக்கு ஒரு கதை, திரைக்கதை, வசனம்லாம் எழுதி உங்களை கலக்கிட்டு இருக்காரு, அப்படிதானே? யாரா அந்த பொண்ணு? அப்பா அன்னைக்கு ஃபேக்டரியில் ஆக்சிடென்ட் ஆச்சுல, அதான்ப்பா மாணிக்கம் எனக்கு பதிலாக போய் ஷாக் அடிச்சுத. அவரோட ஒய்ஃப் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனேன். அப்படியா? அப்படியே தான். அவர் என் உயிரை காப்பாத்தினவர். அவரோட குடும்பத்துக்கு நான் வாழ்நாள் பூரா நன்றி மறக்காம இருக்கணும். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது ஒரு தப்பா? நீங்களே சொல்லுங்க. சரிடா, பாக்குற எல்லாருக்கும் முதல்ல தப்பா தான் தெரியும். சும்மா சப்ப கட்டு கட்டாதீங்க. மாமாவோட குணம் அப்படி. ஏன் நான் தெரியாம தான் கேட்கிறேன். ஒரு ஆணும் பொண்ணும் சேர்ந்து போனா அதுக்கு வேற உறவே கிடையாதா? இல்ல மாமாக்கு தான் அது தெரியாதா? சேச்சே, ஏன் தான் இப்படி இருக்காரு? இவ்வளவு சீப்பா இருப்பாரு நான் நினைக்கவே இல்லை. அர்ஜுன் தப்பா எடுத்துக்காதப்பா. உன்னை பத்தி எனக்கு தெரியும். உங்க மாமாவும் அப்படிப்பட்டவர் இல்ல. மனசுல போட்டு குழப்பிக்காம நேரா என்கிட்ட சொல்லிட்டார்ல.
சும்மா மாமாக்காக பேசிட்டு இருக்காதீங்க அத்தை. ஆமா, கூட போனது யாருன்னு சொன்னீங்க? அபிராமி. அதானே பார்த்தேன். அந்த அம்மா கூட இருந்து கொஞ்சம் மூட்டி விட்டுருப்பாங்க. அவ அப்படிப்பட்டவ இல்ல. சரி அத்தை, நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கோ. ஆனா நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நிச்சயதார்த்தத்தன்னைக்கு நான் இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா யார் மாப்பிள்ள? அந்த அபிராமியோட தம்பி தானே? இதை பாருங்க அத்தை, எனக்கு தெரிஞ்சு உங்க மருமக அபிராமிக்கு ஒரே ஒரு எதிரி நான் தான். தம்பிக்கு வர வேண்டிய அதிர்ஷ்டம் தட்டி போயிடுச்சுங்கிற வைத்தறிச்சல் அவங்களுக்கு. அதான் அபிராமி அந்தாதி பாடுறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நீ இந்த பிரச்சனையே இதோட விட்டுடுப்பா. உங்க மாமா கிட்டயும் சொல்ல வேண்டாம், வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். அத்தை, எது எப்படியா இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளியே வரதானே போகுது. அப்ப பாப்போம். இதோ பாருங்க, என்ன தடை வந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, உங்க வீட்டுக்கு நான் தான் மருமகன். அப்ப நான் வரேன்ப்பா. இருங்க, நீ காஃபி சாப்பிட்டு போலாம். லக்ஷ்மி, என்னடே இதெல்லாம்? மாப்பிள்ளையே மாற்றி அவங்க புத்தியை காட்டிருக்காங்க, எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சிட்டியே. இல்லைங்க, இதை முதலே சொன்னா நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்க மாட்டீங்க. அர்ஜுன் தான் உங்ககிட்ட இதை சொல்ல வேண்டாம்னு சொன்னான். அதனால தான் நான் மறைச்சிட்டேன். எல்லாம் இப்ப நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல? முடியலடி, இப்பதான் ஆரம்பம். என்கிட்ட இது நாள் வரைக்கும் எந்த விஷயத்தையும் மறைக்காத நீயே எல்லாத்தையும் மறைச்சிட்டியே. அந்த பணக்கார வீட்டு பொண்ணு இன்னும் வீட்டுக்குள்ளேயே நுழையல. அதுக்குள்ள இந்த வீடு கிழக்கு மேற்கா மாதிரி தலைகிழா இல்லை திரும்பிடுச்சு. இனி அவ வீட்டுக்குள்ள வந்தாள்னா படுங்க. என்ன நீ ஏன் இப்படி ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குற? எங்கேயாவது வெளில போலாமா? அஷ்டலட்சுமி கோவில், ஆஞ்சநேயர் கோவில், எங்கேயாவது போலாமா? இல்ல அண்ணி, எனக்கு வெளியே போற மூடே இல்ல. ஆமா, என்னை ஏன் இப்படி ஆளாளுக்கு வந்து விசாரிக்கிறீங்க? எனக்கு ஒன்னும் ஆகல. நான் ஒன்னும் சொல்லியே. அண்ணன் தினேஷ் வீட்டுக்கு போயிருக்காங்க, வரட்டும். ஓகே. சாந்தி, நீ போய் நம்ம ரூம்ல இரு, நான் போய் அனிதா பார்த்துட்டு வரேன். என்னங்க நீங்க அண்ணே, என்னாச்சு? அங்க அத்தை கிட்ட பேசுனீங்களா? என்னம்மா பேசுறது? அனிதா, நீ என் தங்கச்சி. உன் வாழ்க்கை நல்லபடியா இருக்கணுன்றதுக்காக நான் தினேஷை போய் பார்த்து பேசலான்னு அங்கே போனேன். அங்கே போனா அத்தை பிளேட்டே மாத்திட்டாங்க, சாந்தியை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமா, நம்ம சொந்தத்துல யார் வீட்டில் எது நடந்தாலும் எல்லாத்துக்கும் சாந்தி தான் காரணமா? ஏமா ஏமா அப்படி எல்லாரும் சாந்தி போட்டு வறுத்து எடுக்கிறாங்க? பாவம் சாந்தி எல்லார்கிட்டையும் மாட்டிட்டு முழிக்கிறா. நல்லவங்களுக்கெல்லாம் இந்த காலத்துல இதான் கதி. அண்ணே, இதுக்கு தான் சொன்னேன், அப்பா கிட்ட சொல்லல. அண்ணே, அவர்கிட்ட ஏன் மறைக்கணும்? அவர் தான் சரியான முடிவு எடுப்பாரு. இதான் கரெக்ட், நான் சொல்ல போறேன். அனிதா, வேண்டாமா, பிரச்சனை பெருசா போயிடும். உங்க அப்பா குணம் உனக்கு தெரியாதா? அதனாலதான் சொல்லணும்னு சொல்றேன். எனக்கு சரியான சான்ஸ் கிடைக்கல, கிடைச்சா கண்டிப்பா சொல்லுவேன். என்ன அத்தை இது? ஏன் தான் நம்ம குடும்பத்துக்கு இப்படி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருதோ? ஒரு பக்கத்துல தினேஷ், இன்னொரு பக்கத்துல அந்த அர்ஜுன். பாவமா அவன் யாருக்கோ உதவி பண்ண போயிருக்கான். யாரு? அந்த பொண்ணு இவன் உயிரை காப்பாத்தினவனோட பொண்டாட்டி. அவளோட புருஷன் அர்ஜுன் ஃபேக்டரியில தொழிலாளி. அவனால நடமாட முடியாம இருக்கான். அவன் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். இதானா? இது போய் மாமா தப்பா எடுத்துக்கிட்டாரே. இந்த அர்ஜுன் மேட்ச் மாதிரியே தினேஷ் விஷயமும்
மாமா காதுல பட்டதுன்னா தப்பாயிடும் அத்தை. அதனால தினேஷ் விஷயத்த மாமாக்கு தெரியாமையே சரி பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். அது செய்யுமா, உனக்கு புண்ணியமா இருக்கும். கவலைப்படாதீங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். ம் போதும். பொடி போட்ட நெய் எங்க? நெய்யெல்லாம் கேட்க கூடாது, என்னதான். ஐயோ, நெய் வேணும்னா இனிமே இவ இல்லாதப்ப கேட்கணும்ப்பா. ஆமா, அனிதா எங்க? கண்ணிலே படக்கானா? அவளோட பேசாம பொழுதே போக மாட்டேங்குதே, என்னாச்சு அவளுக்கு? அவளுக்கு என்ன உங்ககிட்ட பயமா என்ன? அவதான் உங்க செல்லமாச்சே. பின்ன என்ன, கூப்பிட்டு வா. இல்லைங்க, ஏதோ படிச்சிட்டு இருக்கா. லேட்டா வரேன்னா நீங்க சாப்பிடுங்க, அவ அப்புறமா சாப்பிடுவாங்க. அவ அப்புறமா சாப்பிட்டேன். சாப்பிடும்போது பேச்சு துணி பக்கத்துல வந்து உட்கார சொல்லு. போமா, போய் கூப்பிட்டு வா. சரி மாமா. இருங்க, நான் போய் புதினா சட்னி எடுத்துட்டு வரேன். அபிராமி, அனிதா வந்தா உங்க மாமா கிட்ட எல்லாத்தையும் கொட்டிட்டு வா. கொஞ்சம் பாத்துக்கோ. நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ராஜேஸ்வரி, இத வந்துட்டேங்க. போங்க, எப்படியாவது சமாளிச்சுட்டு நான் பாத்துக்கிறேன். புதினா சட்னி ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிருக்கிறேன். இதுக்கே இன்னொரு தோசை சாப்பிடலாம் போல் இருக்கு. இன்னொன்னு ஆனா இப்ப முடியல, வயிறு ஃபுல்லாயிருச்சு. மாமா, எங்க அனிதா? இல்ல, அனிதா தினேஷ் கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கா. சிரிச்சு சிரிச்சு பேசுறா. பாவம் சின்ன சிறுசுங்க, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு வந்துட்டேன். உங்களுக்காக வேணா போனை கட் பண்ணிட்டு வர சொல்லட்டுமா? எதுக்காக? வருங்கால புருஷனோட தானே பேசிட்டு இருக்கா, ஜாலியா பேசிட்டேன். சரி, எனக்கு லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன். அபிராமி, ரொம்ப தேங்க்ஸ்மா. சரியான நேரத்துல புத்திசாலித்தனமான ஒரு காரியத்தை பண்ண. எங்க நீ கூட்டிட்டு வந்துருவியோன்னு நான் பயந்தேன். நீ மட்டும் உங்க மாமா முன்னாடி அனிதாவை கூட்டிட்டு வந்திருந்தேன்னு வச்சுக்கோ, அவர் முன்னாடி எல்லாத்தையும் கொட்டியிருப்பா. அவர் டென்ஷன் ஆயிருப்பாரு, எல்லாமே கெட்டு போயிருக்கோம். எனக்கு தெரியாத அத்தை, இங்க பிரச்சனை வராம பண்றதுக்கு தானே நான் இருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க, தினேஷ் அம்மா கிட்ட நானே பேசுறேன். பாவம் சாந்தி, அவ என்ன பண்ணுவா, நானே போறேன். ஏண்டா, என்னம்மா? உனக்கு ஏதாவது கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? இப்படி அலங்காரம் பண்ணி இன்னும் என்ன அலங்கோலம் பண்ண போற? சீதா விஷயமா அனிதா கோவமா இருக்கா, அத பத்தி கொஞ்சமாவது கவலைப்படுறியா? என்னமோ தலை வர்றதும் பவுடர் போடுறதும் சென்ட் அடிக்கிறதும் இதான் பழப்பு. கொஞ்சமாவது ஏன் கவலை உனக்கு தெரியுதா? அம்மா, என்ன என்னமா பண்ண சொல்றீங்க? தலை வாராம குளிக்காம அந்த தேவதாஸ் ஆட்டம் தாடியை வச்சுக்கிட்டு இருமிக்கிட்டு அந்த அனிதா பின்னாடியே போய் என்னை ஏத்துக்கோன்னு கெஞ்ச சொல்றீங்களா? போமா. டேய், அவளை நீ எப்படி சமாதானப்படுத்த போற? அவ போய் எங்க அண்ணங்கிட்ட சொன்னா இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது. ஏன் நடக்காது? என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணில்ல, வா வா. அபிராமி, என்ன திடீர்னு வந்தா தானே புது புது விஷயங்கள்லாம் தெரியுது. புது புது விஷயமா? அப்படி என்னமா இருக்கு? அம்மா, முதல்ல என்ன இந்த வீட்டு பொண்ணா நினைச்சுக்கங்க. நான் ஒன்னும் உங்க எதிரி கிடையாது. பிரச்சனைங்கிறது எல்லார் வாழ்க்கையிலும் வர்றதுதான். என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். என்ன நம்பி சொல்லாமா? சரி, உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. ஆனா எனக்கு எல்லாமே தெரியும். உங்க வாயால வந்துச்சுன்னா இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கலான்னு பேசலாம். நீங்க சொல்லேன்னா நஷ்டம் எனக்கு இல்ல. இல்ல அபிராமி, உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்ல, ஒரு சின்ன குழப்பம், அதான். நீ என் பொண்ணு மாதிரி, உன்கிட்ட சொல்றது அம்பாள் கிட்ட சொல்ற மாதிரி. என்ன நடந்ததுன்னா, இது அம்மா நடந்தது.
தினேஷ், இது உன் தப்பு இல்ல, உன் வயசோட தப்பு. ஆம்பளை பிள்ளையா இருந்தா ஜாலியா இருக்க வேண்டியதுதான். பட் திஸ் இஸ் டூ மச். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. விரும்பாத ஒரு பொண்ணை ரோட்லயும் வீட்லயும் வச்சு இப்படி மிரட்டுறது தப்புப்பா. அட்லீஸ்ட் நிச்சயதார்த்தம் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமாவது நீ இப்படி நடந்துருக்க கூடாது. ஓகே, நடந்தது நடந்து போச்சு. இனிமேலாவது இப்படி நடந்துக்காத. சரி, நான் நல்ல பிள்ளையா நடந்துக்கிட்டாலும் நடந்த விஷயத்தை அனிதா எப்படி ஏத்துக்குவா? ஆமாம்மா, அது மட்டும் இல்லாம அந்த சீதா பொண்ணு பண்ண கம்ப்ளைண்ட என்ன பண்றது, எப்படி சமாளிக்கிறது? அது ரொம்ப சிம்பிள். என்னது சிம்பிளா? அது சரி. ஒரு பொண்ணு வந்து விஷயத்த சொன்னா ஊரும் நம்பும், போலீஸும் நம்பும். அவ சொல்றதுல உண்மை இருக்கே. இருக்கட்டுமே, நீ என் மாமனார் வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரணும். அதுக்கு என்ன தொந்தரவு வந்தாலும் அதை போக்கணும். அதானே இந்த மூத்த மருமகளுக்கு அழகு. என்ன என்ன செய்ய போறேன்னு யோசிக்கிறீங்களா? பழிய போட்டாலே அவ மேலேயே பழிய போட போறேன். புரியலையே. அம்மா, உங்க பையன் மேல எந்த தப்பும் இல்ல, அவன் ரொம்ப நல்லவன். ஆனா பழிய போட்டாலே அந்த சீதா அவ நல்லவ இல்ல. என்னது அப்படின்னு சும்மா அவன் மேல பழிய போட வேண்டியதுதான். அவ கான்டாக்ட் சர்டிபிகேட்டை மாத்தி எழுதுனா தம்பியோட கேரக்டர் நல்லதாயிடும். என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு மேல பழிய போடுறது தப்பு இல்லையா? அப்படின்னா உங்க அண்ணன் சம்பந்தத்தை மறந்துருங்க. ஐயோ, பின்ன வேற வழி இல்ல. உறவு விட்டு போகாம இருக்கணும்னா யாரையாவது பலி கொடுத்துதான் ஆகணும். இப்ப புது கார் வாங்கும்போது 4 எலுமிச்சம்பளம் நசுங்குதுல்ல, அந்த மாதிரிதான் சீதாவை எப்படி டீல் பண்ணுன்னு எனக்கு தெரியும். சீதாவை நல்லா தெரிஞ்சவன்ற முறையில சொல்றேன், அது ரொம்ப கஷ்டமான வேலை. தினேஷ், உனக்கு இந்த அபிராமி பத்தி தெரியாது. நடக்கிறத நடத்தி வைக்கிறதுக்கு நான் தேவையில்லை. நடக்க முடியாததை நடத்தி வைக்கிறதுக்கு தான் இந்த அபிராமி தேவை. சீதாவை நீ மறந்துடு, அவளை நான் பாத்துக்கிறேன். என்ன கல்யாணம் பொண்ணு மாதிரியே இல்ல, ஏதோ சிந்தனையில இருக்க. எப்படி இருக்கும் ரம்யா? நான் என் வருங்காலம் எப்படி இருக்கும், வருங்கால கணவர் எப்படி இருக்கணும்னு உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். ஆமா, அந்த தினேஷ் போற போக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்பா கிட்ட சொல்லலாம்னு பார்த்தா சரியான டைம் கிடைக்கல. நீ வேற மறுபடியும் இந்த வீட்ல கல்யாணம் தடப்பற்ற கூடாதுன்றதுக்காக சுயநலமா யோசிச்சு உன்னை யாரும் உங்க அப்பா கிட்ட இந்த வீட்ல பேச விடுறதே இல்ல. யாரு யாருன்றதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல அனிதா, இது உன் வாழ்க்கை பிரச்சனை. இன்னைக்கு உனக்கு அட்வைஸ் பண்ற யாரும் நாளைக்கு உன் கூட வந்து வாழ போறது இல்லையே. அதான் ரம்யா, யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் அந்த தினேஷ்க்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. பொம்பளைங்க கூட தப்பு பண்ற ஆம்பளைக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க அனிதா. இது மாத்த முடியாது. தினேஷ் கல்யாணம் பண்ணிக்கிறதும் பண்ணிக்காததும், அவன் பண்ற தப்ப குத்தி காட்டுறதும் காட்டாததும் உன் இஷ்டம். இத பாரு, உனக்கு ஒரு சொந்தக்காரியா இல்லாம ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்து சொல்றேன். உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சேன்னா முதல்ல போய் உங்க அப்பா கிட்ட பேசு. தப்பு செஞ்சவங்கள அவர் தண்டிக்கிட்டோம், உன் கல்யாணத்தை பத்தி அவர் முடிவெடுக்கட்டும். ஏன் இந்த தினேஷ் இல்லைன்னா வேற மாப்பிள்ளையே இல்லையா? இல்ல உன் அழகுக்கு வேற மாப்பிள்ளை தான் கிடைக்க மாட்டானா? எல்லாம் பாத்துக்கலாம் அனிதா. உன் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன்னா உங்க அப்பா கிட்ட போய் பேசுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஓ இஷ்டம். கண்டிப்பா சொல்றேன் ரம்யா. உன் அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ்.